வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் ஊரில் வைக்கிறதுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. குக்கர் வச்சு 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அல்லது 3 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வரட்டும். ஒரு வெங்காயமும் நறுக்கி வச்சுக்கோங்க. நம்ம இடையில சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. நான் வரமிளகா போடலை, 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஒன்றாவே கழுவிட்டு ஒன்றா ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் நெய் விட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ சுவையான அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.